அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிபதி மீது காலணி வீச முயன்றிருக்கிறார் கருக்கா வினோத். சென்னை 6வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி மீது காலணியை வீச முயன்ற ரவுடி ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுபோன்ற ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, என்ன நடந்தது? முழுமையான விவரம். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத்துக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் தீநகரில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் அடிதடியில் ஈடுபட்ட கருக்கா வினோத் அந்த கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவரை ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 6வது கூடுதல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். நீதிபதி பாண்டியராஜ் மீது ஆஜர்படுத்தப்பட்ட கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை வழக்கில் தமக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாக முழக்கமிட்டவாறு தனது காலணியை கழட்டி நீதிபதியை நோக்கி வீச முயன்றிருக்கிறார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் கருக்கா வினோத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து நீதிபதி இதுபோன்ற குற்றவாளிகளை நேரடியாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வராமல் காணொலி மூலம் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு அறிவுறுத்தினார். விவரங்களுக்கு நன்றி மதி.